ஃபிக்ஸட் டெபாசிட்டை மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுற ஜென்ரேஷன் கண்டிப்பாக நம்ம வந்து கிடையாது. பிகாஸ் 7% இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்ப 5% FDயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ரியல் ரிட்டர்ன்ஸே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து தெரியும். ஸோ அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாருக்கும் வந்து தோணுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2020 இப்போதுக்குள்ள கிட்டத்தட்ட டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுடைய நம்பர் வந்து டபுளுக்கும் மேலே வந்து ஆயிருக்கு. இதை தவிர நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்குடைய நாலேஜ் வந்து அதிகமாயிட்டே வந்திருக்கு. மேலும் இந்தியா அப்படிங்கிறது ஒரு வளர்ற எக்கானமி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு பிடிச்ச கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்குமே அதனால ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கு அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இந்த பக்கம் வந்து லீன் பண்றோம். ஆனா நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றப்ப அந்த ஃபீஸ் இந்த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியாத அளவுக்கு எக்கச்சக்கமான சார்ஜஸ் வந்து இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள டைரக்டா இன்வெஸ்ட் பண்றப்ப. இதற்காக தான் இப்போ mstock அப்படிங்கிற ஒரு புது ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து வந்திருக்கு. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ brokerage வந்து ஆப்ரேட் பண்றாங்க ஒன் டைம் ஃபீஸ் மாடல்ல. இது பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி டெலிவரி, ஈக்விட்டி இன்ட்ராடே மற்றும் FnOக்கும் இவங்க வந்து இந்த ஜீரோ brokerage மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் ஸ்டாக் brokerage இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கமிஷன் பேஸ்டா இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து கமிஷன் பேஸ்டா இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் brokers அப்படிங்கிறவங்க வந்து வந்தாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டியுடைய டெலிவரி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு மிச்ச FnO இதுக்கெல்லாம் வந்து ஃபிளாட் ஃபீ மாடல் வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு இந்த டிஸ்கவுண்ட் brokerage மாடல் தான் இந்தியாவில் வந்து அடித்தளமாக வந்து இருந்துச்சு. இப்போ இதற்கு அடுத்த கட்டமாக தான் இந்த mstock அப்படிங்கிறவங்க வந்து வராங்க. இந்த mstock அப்படிங்கிற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரவங்க வந்து மிராய் அசட். இந்த மிராய் அசட் அப்படிங்கிறவங்க ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மிராய் அசட்டுடைய மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மிராய் அசட் தான் இந்த mstock அப்படிங்கிறவங்க கொண்டு வராங்க. இந்த மிராய் அசட் கீழே இந்தியாவில் மட்டுமே 1 லட்சம் கோடிக்கும் அதிகமாக அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கு. இதை தவிர US, UK, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் இந்த மிராய் அசட்டுடைய பிரசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் மிராய் அசட் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க தான் இந்த mstock அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. மேலும் இந்த mstock வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. செபி அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெகுலேட்டட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த வேர்ல்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த mstock வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த mstock தான் ஜீரோ brokerage மாடல் வந்து கொண்டு வராங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே, FnO எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ brokerage வந்து கொடுக்குறாங்க. இவங்க பேசிக்காக வந்து ஒன் டைம் ஃபீஸ் மாடல் வந்து ஆப்ரேட் வந்து பண்றாங்க. இதை தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPOs எல்லாமே நீங்க mstock பயன்படுத்தி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். mstockல அக்கௌண்ட் ஓபன் பண்றது எல்லா brokers மாதிரியே வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான். ஒரு 5 நிமிஷத்துல நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணலாம் சரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் பட்சத்தில். இப்போ இந்த mstock பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதோட பிரைசிங் மாடல் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ mstockல போனீங்க அப்படின்னாலே லைஃப் டைம் ஜீரோ brokerage அண்ட் ஜீரோ கமிஷன் அப்படிங்கிற போல வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ இன்ட்ராடே டெலிவரி, FnO, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPOs, கரன்சி எல்லாத்தையுமே நான் சொன்னது போல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது கேட்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த கேட்சும் இல்லை அப்படிங்கிற போல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதோடைய சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா brokerage பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜீரோ தான். அதே மாதிரி கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி டெலிவரி, இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ தான். இதை தவிர ஸ்டாண்டர்டாக மிச்ச ப்ரோக்கர்ஸ்ல இருக்கிற மாதிரி STT, செபியுடைய சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து இங்கேயும் வந்து இருக்கும் மிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரியே. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த brokerage அண்ட் கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸ் வந்து ஜீரோவாக வந்து இருக்கும் நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலும். இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ brokerage தான். பட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸாக வந்து சில அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதை தவிர டிமேட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதுவும் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். 999 ரூபாய், அதாவது 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மியாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து கட்டணும். ஸோ அப்படி கட்டும் பட்சத்தில் நான் சொன்ன எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லாத்தையுமே வந்து brokerage அண்ட் கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. இந்த 999 நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா மட்டும்தான் இது வந்து இது. அதை தவிர இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெக்கரிங் சார்ஜ் இது வந்து கிடையாது. இதுக்கு நீங்கள் திருப்பி வந்து ரீசார்ஜ் பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு ஒன் டைம் ஃபீஸ். இந்த 999 ரூபா ப்ளஸ் டாக்ஸஸ் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ brokerage வந்து கிடைக்கும். இதை தவிர வந்து நீங்கள் ட்ரெடிஷனல் broker மாதிரி நான் ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ண வேணாம் நான் வந்து அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிங்க அப்படின்னா உங்களுக்காக இன்னொரு மாடலும் இருக்குது 149 அக்கௌண்ட்டுக்கு. இந்த 149 அக்கௌண்ட் வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கரன்சிஸில் பண்ணுறப்ப ₹20 பெர் ட்ரேட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து என்ன வித்தியாசம் வந்து நம்மளால் பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். இப்போ அதை தவிர வந்து டிமேட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 999 நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஆப்ஷனல். கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கும் வந்து ஃப்ரீ டிமேட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். மிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு ₹300 சம்திங் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ அதை நீங்கள் ஒன் டைம் கட்டிட்டீங்க. இந்த 999 கட்டிட்டீங்க. இது வந்து நான் சொன்ன 999 அதை தவிர அடிஷனலாக இந்த 999 இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ஃப்ரீ டிமேட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணப்படாது. இதை தவிர நீங்கள் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்திருக்கு. இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன போல டிபி சார்ஜஸ் அந்த மாதிரியான சார்ஜஸ் எல்லாமே மிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரியே இதுலையும் வந்திருக்கு. அக்கௌண்ட் brokerage மட்டும் உங்களுக்கு இலவசமாக வந்துடும் எல்லா ட்ரேட்ஸ்க்கும். இந்த mstockலேயே brokerage calculator அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்
ட்ரேடருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து ஃபிளாட் brokerage டைப் தான் மிச்ச எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டருக்கு ₹20 அப்படிங்கிறது தான் சார்ஜாக இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். ஆப்ஷன்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மந்த்லி ஒரு 50 ஆர்டர்ஸாவது நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ₹12,000 வந்து சேவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி 999 பே பண்ணி நீங்கள் இந்த brokerage எதுவும் பே பண்ணல அப்படின்னாக்கா ஸோ brokerage-லேயே இவ்வளோ காசு வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா. ஸோ mstock வந்து நமக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஒன் டைம் பண்ணிட்டு நம்ம 0 brokerage ஃபார் லைஃபாக இருக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இண்டஸ்ட்ரி மாதிரியே நீங்கள் இருக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் மட்டும் செக் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வேற இடத்துல கணக்கு வச்சு பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதே வந்து தொடர்ந்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு ஸ்டாக் broker சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு UI வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ mstock பொறுத்தவரையும் PC அல்லது நீங்கள் மொபைலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிங்க்ஸும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். mstock ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் கரண்ட் இண்டிசஸ் உடைய ப்ரைசஸ் இண்டெக்ஸ் எல்லா ப்ரைஸஸும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு ஆடான விஷயம் இதில் குளோபல் இண்டிசஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக வந்திருக்கலாம். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த mstockல வந்து இண்டெக்ஸ் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நிஃப்டியுடைய இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அதை நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக்காகவே ஹோல்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் வேணாம் அப்படின்னீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் பேஸ்கெட் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஐடியுடைய இண்டெக்ஸோ இல்லை அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் ஒன் கிளிக்கில் வந்து பை பண்ணிக்க முடியும். ஸோ இண்டெக்ஸாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது முக்கியமான சார்ட்ஸ் பேஜ். ஸோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ் வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதை தவிர நிறைய டூல்ஸும் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் பேஜில் இருக்கிறப்ப கடந்த ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற போல அது வந்து இருக்கும். இதை தவிர மூவிங் ஆவரேஜஸும் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சைடில் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். UPI, நெட் பேங்கிங் எதில் வேணுமானாலும் நீங்கள் வந்து ஃபண்ட் உள்ள கொண்டு வந்துக்கலாம். இதை தவிர ரிப்போர்ட்ஸில் வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா ஃபண்ட் சம்மரி அது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதை தவிர நியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அந்த நியூஸ் செக்ஷனில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் தனி செக்ஷன் இருக்குது. ஓவராலாக யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்தவரையும் ஸ்மூத்தாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு பிகினருக்கான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்குது. இதை தவிர mstock உடைய கஸ்டமர் கேருக்கு வரப்போ கஸ்டமர் கேரை பொறுத்தவரையும் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாக ரீச் பண்ணி நம்ம வந்து ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வந்து கேட்கலாம். இதை தவிர இமெயில் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதான் இந்தியாவில் இந்த 0 brokerage மாடலை கொண்டு வந்திருக்கிற mstock ஆப்பை பற்றி. ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன போல 2 மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணுறவராக இருக்கீங்க, இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் எல்லாமே வந்திருக்கு mstockல. ஸோ நீங்கள் mstock செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.